நிறைந்தவர், தயவாய் மேன்மை தந்தவர், தீமை ஒன்றும் அணுகாமல் கரத்தால் மூடி மறைத்தவர், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அடோனாய் எல்லாம் ஆள்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அடோனாய் எல்லாம் ஆள்பவரே, நீரே எனது மேன்மையே, உம்மை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கன்மலையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. நம்பினோரெல்லாம் கைகள் விரித்தாலுமே, நம்பிடும் தேவன் கைவிடவில்லையே, வேடிக்கையாக்க நிற்கும் மனிதர் நடுவில் என் சார்பில் பேச ஓடி வருபவரே, 11ஆம் மணி வேளையில் பதில் தந்து நடத்திடுவீர், காரியம் வாய்க்க செய்வீர். நீரே எனது மேன்மையே, உம்மை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கன்மலையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. தகுதியில்லாத என்னை பார்த்து வந்து மிகுதியாக என் மேல் அன்பு வைத்தி, உலர்ந்து போன என் எலும்புகளில் பலனை தந்து எழும்பி நிற்க செய்தி, எனக்கென்று குறித்திட்டதை எனக்காக தருபவரே, வழுவாமல் காப்பவரே, நீரே எனது மேன்மையே, உம்மை உயர்த்தும் தெய்வமே, நித்திய கன்மலையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அடோனாய் எல்லாம் ஆள்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, அடோனாய் எல்லாம் ஆள்பவரே, எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே,
உம்முடைய தயவினால் எங்களை உடுத்துவித்தவரே, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்ட பொழுது நம்பிடும் நீர் எங்களை கைவிடவே இல்லை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நீரே என் மேன்மை ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் மேன்மை. நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் இயேசு செய்த அற்புதங்களை குறித்து நாம் கேர்சல்ல தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் போன வாரத்தில் நம்ம பார்த்த பொழுது பேதுருடைய மாமியாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுதும் அதை தொடர்ந்து மாலை வேளையில் அநேக ஜனங்கள் பேதுருடைய வீட்டுக்கு கூடி வந்தார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினார். அசுத்த ஆவி பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவித்தார் என்று சொல்லி அதற்கு பின்பான உள்ள வசனங்களில் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 8:16-17 வசனங்களிலும், மார்க் 1:32-33 வசனங்களிலும், லூக்கா 4:40 வசனத்திலும் நாம் இதை பார்க்கலாம். மத்தேயு 8:16-17 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த இடத்துல ஆண்டவர் செய்த அந்த திரளான அற்புத அடையாளங்களுக்கு ஒரு நோக்கத்தை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். நாம் வாசிக்க கேட்கலாம். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். இங்கே பார்க்குறோம், ஆண்டோடைய வார்த்தையினால் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார், சுகப்படுத்தினார், அசுத்தாவிகளை துரத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்பதையும் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றும்படியாக சில காரியங்களை அவர் செய்தார். தான் ஞானஸ்தானம் எடுத்தது கூட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக அவர் செய்த ஒரு காரியமாய் இருக்கிறது. அதுபோல நம்மை குறித்து தேவன் வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுதும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை இதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனமாய் அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாய் அந்த தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கால தாமதமாகிறதுனால நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் எவ்வளவு கவனமாய் காரியங்களை செய்தார் என்று சொல்லி, அதே போலதான் பிதாவாகிய தேவனும் தீர்க்க தரிசனங்களில் நிறைவேற்றுவதில் கவனமுடையவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்லியிருப்பார் என்றால் அதை அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் சந்தேகத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானா, ஆண்டவர் தான் என்கிட்ட இதை பேசினாரா, அதில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பேசின
அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு அந்த இடத்துல பெருமைக்கு இடம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒருத்தவங்க நம்மளை பற்றி புகழ்ந்து சொல்லும்போது நம்முடைய தகுதியை உணராத ஜனங்கள் மத்தியில் நீங்கள் எவ்வளோ அருமையாக வேலை செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ தாளந்துள்ளவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து ஒருத்தவங்க சொல்லும்போது நாம் அதை நம்ம தடுத்து நிறுத்த மாட்டோம் இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்க விரும்புவோம். ஆனால் இந்த இடத்துல மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக அவரை குறித்து புகழ்ந்து சொல்லும் பொழுது, இல்லை அவரை குறித்த சத்தியத்தை உண்மையாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல, அதை கேட்பதற்கு அவர் விருப்பப்படலை. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அப்படியாக இவர்தான் கிறிஸ்து அப்படின்றத ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால் அவர் வந்த நோக்கம் நிறைவேறாமல் போவதற்கு அது ஒரு தடையாய் மாறி போகலாம். ஆகையால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த அசுத்த ஆவிகளை அதட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அதட்டும்போது அவைகள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தன. அதுக்கப்புறம் வாயை திறக்கலை. அதே நேரத்தில் நம்ம பார்க்கிறோம், அது தேவனுடைய நோக்கம், பிதாவினுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், நாம் அவரை போல தாழ்மை உள்ளவராய் நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவான காரியமோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டும், அதை மட்டுமே நாம் நோக்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருமை தனக்குள் வராதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். நாமும் கூட அந்த பகுதியில் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஏனென்றால் மகிமைக்கு பாத்திரர் தேவன் ஒருவர் மட்டுமே. தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். தேவன் நமக்கு தாளந்துகளை கொடுக்கிறார். தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேவன் நாம் சிறந்து செயல்பட நமக்கு திராணியும் பலனையும் கொடுக்கிறார். ஆனால் அது நம்முடைய சுய காரியம் என்று நாம் சிந்தித்து விடாதபடிக்கு மற்றவர்கள் நம்மை புகழும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெருமைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தும் பொழுது இது என்னால் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவினால் இது ஆனது என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். ஒருத்தவங்க நம்மளை பாராட்டும் போது நம்ம தேங்க்யூன்னு சொல்கிறது அது ஒரு காரியம். அதே நேரத்தில் நாம் இது தேவனால் உண்டானது, இது தேவன் எனக்கு கொடுத்த பலன், இது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது பெருமையின் எண்ணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் நாம் தேவனை மகிமைப்படுத்தாத பொழுது அந்த எண்ணம், அந்த பெருமை என்கின்ற அந்த தவறான தேவையற்ற காரியத்தை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுவான். அப்போ பெருமை நமக்குள்ளே இருக்கும் என்றால் தொடர்ந்து ஆண்டவர் நம் மூலமாக கிரியை செய்ய முடியாது, நம்மை ஆசிர்வதிக்க முடியாது. அது ஒரு தடையாக மாறிப்போகும். ஆகையால் இந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனம் உள்ளவராய் இருந்தார். ஆகையால் நாமும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் நமக்கு சந்தேகம் அவசியம் இல்லை என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம பார்த்த காரியம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் கவனம் உள்ளவராய் இருந்தார்.
ஆகையால் நாமும் கூட தேவனுடைய சித்தம் இதுதானா, இந்த சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு வேறு எதையும் என் வாழ்க்கையில் நான் தடையாக வச்சுருக்க மாட்டேன். இந்த சித்தம் நிறைவேற வேண்டும், இதற்காக நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்த காரியம், பெருமைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே கூடாது. மாறாக தேவனை எல்லாவற்றிலும் நாம் மகிமைப்படுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் இந்த சம்பவங்களிலிருந்து அங்கே அநேக ஜனங்கள் நெருக்கி வந்த பொழுதும், அநேகர் புகழ்ந்து அந்த இடத்துல காரியங்களை சொன்ன பொழுதும், அங்கே இயேசு கிறிஸ்து தான் எதற்காக வந்தேன் என்பதை அறிந்து அதற்காக மட்டுமே அவர் வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்க புகழணும், மற்றவங்க புகழ்ந்து பேசுகிறத நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 42 முதல் 44 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். இங்கே நம்ம பார்க்கிறோம், மாலையில் பேதுருடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆகையால் அடுத்த நாள் காலையில் அங்கே அநேக ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு ஜனக்கூட்டம் அந்த வீட்டை நெருக்கியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படியாக ஜனங்கள் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நெருக்கியபடியினால் அவர் என்ன செய்தார், அந்த இடத்தை விட்டு ஒரு வனாந்திரமான ஒரு பகுதிக்கு கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஜனங்கள் அங்கேயும் அங்கே தேடி வராங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவரை தேடி அங்கே வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஜனங்கள் தேடி வரும் பொழுது, ஆண்டவர் எங்கே இருந்தாலும் நாம் ஆண்டவரை தேடி போகும்போது அந்த இடத்துல நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், நம்மை தொட்டு சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார், நம்மை தொட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஸோ ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது அது நன்மை உண்டாகிறது என்பதை ஜனங்கள் அந்த நாளில் கண்டு கொண்டார்கள். ஆகையால் அந்த இடத்துல அவங்க பார்க்குறோம், அவங்க நெருக்கி கொண்டு ஆண்டவர் வேறு இடத்துக்கு போவதற்கு அவங்க அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை அவர்களுக்குள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துலையே அவர் தங்கி விடலை. அந்த இடத்துலையே அந்த ஜனங்களுக்கு வரவேற்பு இருக்குது என்பதினால் அங்கேயே அவர் ஊழியம் செய்ய தீர்மானிக்கவில்லை. ஏனென்றால் அவர் சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எல்லா ஊர்களுக்கும் அவர் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் தேவன், பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்த திட்டமாக இருக்கிறது. ஆகையால் அதை நான் நிறைவேற்றும்படியாக நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி இங்கே இவ்வளவு ஜனங்கள் வரவேற்று அவரை புகழ்ந்து அவரை உயர்த்தி அந்த இடத்துல இருந்தாலும் அதன் மேல் அவர் நாட்டம் கொள்ளாமல், நம்மளாம் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்மளை புகழ்ந்து பேசுகிற ஒரு ஒர்க் அட்மாஸ்பியர் நமக்கு இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருப்பதற்கு நாம் விரும்புகிறோம் இல்லைங்களா? மற்ற இடத்துக்கு போனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா, நம்மளை நேசிப்பாங்களா, நமக்கு விரோதமாக பேசுவாங்களா என்று நமக்கு தெரியாது. இங்கே இருக்கிற ஜனங்கள் நேசிக்கிறாங்க, இங்கே இருக்கிற ஜனங்கள் வரவேற்கிறாங்க, இங்கே இருக்கிற ஜனங்கள் நல்லா புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இருப்பதை நாம் விரும்புகிறோம் அல்லவா? ஆனால் இங்கே நாம் பார்க்கிற காரியம் அப்படியான ஒரு இடமாக இது இருந்தாலும், இது இங்கேயே ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணுவது, இந்த ஜனங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பது பிதாவின் நோக்கம் இல்லாதபடியினால் அவர் இவ்வளவு வரவேற்பு இருந்தாலும் அதை விட்டுவிட்டு மற்ற ஊர்களுக்கும் கடந்து போக அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிற காரியம், நாம் நன்றாக இருப்பதினால் ஒரு இடத்துல நம்ம இருக்கிறது அல்ல, இது தேவனுடைய சித்தமா என்பதை அறிந்து அந்த இடத்துல நாம் செயல்படுவது அவசியமாக இருக்கிறது. நம்ம தங்குகிற காரியமாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஊருக்கு போகணும், எங்கே நீங்கள் செட்டில் ஆகணும், இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும்,
தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொண்டு, ஒருவேளை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியலையே, எப்படி போகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம். இங்கேயே எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் விட்டு கொடுப்போம் என்றால், அது கடினமாய் தோன்றினாலும், இங்கே எல்லாம் நல்லா இருக்குது, விட்டுட்டு போனேன், அந்த போகிற இடத்துல ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா என்ன அப்படின்னு தெரியல சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே தங்கலை. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆபிரகாமின் தகப்பனார் கானானுக்கு போக வேண்டும் என்று தான் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு வருகிறார். ஆனால் ஊர் என்கின்ற அந்த இடத்துல அவர் தங்கி விடுகிறார். அப்போ அந்த இடத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு, செட்டில் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு செழிப்பு இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆனால் தேவன் அழைத்த பொழுது எப்படிப்பட்ட இடத்துக்கு கூப்பிடுறார் ஆண்டவன் தெரியாமையே ஆபிரகாம் விசுவாசித்து கடந்து வந்தார், எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடந்து வந்தார். அதனால தான் ஆபிரகாமை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேசுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களாக தேவன் நம்மையும் வைத்திருக்கிறார் என்று நாம் களி கூறுகிறோம். அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால், தேவனுடைய சித்தம் பார்ப்பதற்கோ உணர்வதற்கோ கடினமாய் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது முடிவு நிச்சயமாய் அது ஆசீர்வாதமான முடிவாக தான் இருக்கும். ஏனென்றால் தேவன் நம்மை அழைப்பார் என்றால் அதில் அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தெய்வ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அங்கிருந்த ஒரு படகில் ஏறி அவர் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக சீமோன் பேதுருடைய படகில் மேலே ஏறி அவர் அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்கள் அவர்கள் களி கூர்ந்தார்கள். தேவனுடைய வார்த்தையினால் அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். சீமோன் பேதுரும் அந்த இடத்துல அவர் இருந்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டார். தேவனுடைய வார்த்தை அவரை பலப்படுத்தியது. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்கு நான் 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். பேதுரு தன்னுடைய படகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும்படியாக கொடுத்ததுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு மீண்டும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி அப்படியாக வலையை ஆழத்தில் போய் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க முடியும் என்றால், கொடுப்போம் என்றால், தேவன் அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் கொடுக்கிறத வாங்கிட்டு அவர் கடனாளியாய் இருக்க விரும்புவது இல்லை. தேவன் திரளான அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். இப்போ பாருங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. பேதுரு தன்னிடத்துல இருந்த அந்த எம்டியான ஒன்றுமில்லை, அந்த மீனே இல்லை, வெறும் வலையை தான் அலசி கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த எம்டி போட்டை தான் அங்கே பேதுரு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் பேதுருவை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் நாம் கொடுக்கும்போது
தேவன் அப்படியாக தான் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சமாக இருக்கலாம், அதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை குறைவின்றி நடத்துவதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அமுக்கி குலுக்கி சரித்து, அப்போ அதுக்கு மேலே அந்த பாத்திரத்துக்குள்ளே போட முடியாத அளவுக்கு, அது நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் கொடுத்து பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக தேவன் அந்த ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுக்கணும் என்று விரும்பினார். ஆனால் பேதுரு ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. பார்க்குறோம், இரவெல்லாம் நான் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவர் கீழ்ப்படிந்து வலையை போடும்படியாக கடந்து போனது தான் அந்த அற்புதத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு சாவியாக இருந்தது. நாம் கொடுக்குறோம், ஆண்டவர் நம்மோடு பேசுவார், சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார், சில காரியங்களை செய்யும்படியாக அவர் கைட் பண்ணுவார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒருவேளை இப்போ பேதுருவை போல் அதுக்கு முந்தின நாள் தான் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துருப்பீங்க, முந்தின நாள் தான் ஒரு நபரை போய் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி பேசுகிறாருன்னு திரும்ப போய் சந்திங்க, திரும்ப போய் பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். இல்லை அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யும் பொழுது அதை பயன்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் கீழ்ப்படிதல் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அவசியமான திறவுகோலாய் இருக்கிறது. அடுத்ததாக 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத அதே வலை தான், அதே பேதுருவின் படகு தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்த பொழுது அங்கு திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் படகில் அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் ஒன்றுமில்லாத காரியத்திலிருந்து ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பேதுருவின் படகு நிரம்பி வழிந்ததுனால மற்றவர்களையும் உதவிக்கு அழைத்த பொழுது அந்த 2ஆம் படகும் நிரம்பி 2 படகும் மூழ்கத்தக்க விதத்தில் அவ்வளவு மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். எப்படி தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தாங்கக்கூடாத அளவுக்கு நன்மையினால் உங்களை நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை படகுல அவரை வரவேற்று பாருங்கள். அவர் செய்யும் அற்புதங்கள் உங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பேதுரு இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், தான் எவ்வளவு தகுதியற்றவனாய் இருக்கிறேன், தகுதியற்ற என்னை தேவன் எவ்வளவாய் நேசித்து மிகுதியாய் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கின்ற உணர்வு அவனுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு அந்த உணர்வு அவசியம். நான் எங்கே இருந்தேன், ஆண்டவர் என்னை எங்கே உயர்த்தி வைத்திருக்கிறார், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன், ஆண்டவர் எப்படி என்னை மேன்மையாக இன்னைக்கு வச்சிருக்கிறார், எப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு உதவியற்ற சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன், ஆண்டவர் என்னை கரம் பிடித்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய இயலாமையில் ஆண்டோடைய வல்லமை நிச்சயமாய் வெளிப்படும். என்னால் முடியாது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கொள்ளும் போது, என் மாம்சத்தின் பலத்தினால் என்னால் இதை சாதிக்க முடியலை, ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு வேணும் என்று நீங்கள் கேட்கும்போது தேவனுடைய அளவற்ற வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்.
தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், உங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துகிற எவனையும் தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நாம் அவரிடத்துல தாழ்த்தணும் அப்படின்னா நம்முடைய மெய்யான நிலைமையை நம்ம சிந்தித்து பார்த்து அவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து நாம் அவருக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது அவர் நிறைவாய் நம்மை நிரப்பி நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பேதுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருந்தது. தேவன் எவ்வளவு துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், உயர்த்தப்படத்தக்கவர் என்பதையும் பேதுரு அறிந்திருந்தார். ஆகையால் நாமும் கூட நாம் எவ்வளவு தாழ்த்த வேண்டுமோ நாம் தாழ்த்த வேண்டும், தேவனை எவ்வளவாய் உயர்த்த வேண்டுமோ நாம் உயர்த்த வேண்டும். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்றி போடுவார். ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகையால் ஆண்டவரத்தில் முற்றிலும் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் சூழ்நிலை நிச்சயமாக மாறும். ஆண்டோடைய வல்லம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நிச்சயமாய் நடக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பேதுரு ஆச்சரியப்பட்டு பிரமித்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்தவர்களும் அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அவர்கள் பிரமித்து ஆண்டவர் இப்படிப்பட்டவரா என்று சொல்லி தேவனை உயர்த்தத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவ மகிமை அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் கடந்து போவதற்கு அது ஒரு வாசலாய் நிச்சயமாய் மாறும். ஆகையால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரமிக்கப்படத்தக்க, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாவரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்தார் என்றால் இன்றைக்கும் அவர் செய்கிறவராக தான் இருக்கிறார். நாளைக்கும் அவர் செய்ய போகிறவராக தான் இருக்கிறார். நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்று அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி அவரை உயர்த்தி நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பலத்த கிரியை அநேகரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அது நிச்சயமாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து தேவனுடைய மகிமையை அநேகர் கண்டு கொள்ளத்தக்கதாக இன்றைக்கி உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. ஆண்டவருடைய கரத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்துங்க. ஆண்டவர் உங்களை பெரிய ஆசீர்வாதத்தை காண்கிறவர்களாய் மாற்றுவார். அடுத்ததாக 10-11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ மீன் பிடிச்சது போதும், இனி நீ என்ன பண்ணும், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நான் அவனை மாற்றப் போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதை கேட்ட உடனே எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு போனேன்னா என் குடும்பம் சூழ்நிலை எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சிந்திக்கவில்லை, அவர்கள் கவலைப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர்கள் கண்கூடாய் பார்த்தபடியினால் என் தேவன் என்னை நிச்சயமாய்
செம்மையான பாதையில் நடத்துவார். என் குடும்பத்தை அவர் விட்டுவிட மாட்டார், என் பிள்ளைகளை அவர் விட்டுவிட மாட்டார் என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அங்கே பார்க்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக அவர்கள் அழைக்கப்பட்ட பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாய் நிறைவேற்ற அவர்கள் முன் வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் உலகம் மாம்சம் அந்த காரியம் அவர்களை இழுக்கவில்லை, அதெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க. மாம்சத்துக்குரிய காரியம், உலகத்துக்குரிய விருப்பங்கள், அதே நேரத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம், கவலை, இது எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இயேசுவுக்கு பின் செல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய அவர்கள் முழு மனதோடு களிக்கூறுதலோடு அவர்கள் இயேசுவை பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதைதான் எதிர்பார்க்கிறார். அவருக்காக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் பண்ணும்படியாக ஒரு அழைப்பை தேவன் இந்த நேரத்தில் கொடுக்கிறார். இன்றைக்கி விசுவாசித்து எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அவர் செய்த அற்புதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னாலே போதும், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எப்படியாய் உங்களை நேசிக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுங்க, எப்படியாவது ஆண்டவருக்காக நான் ஆத்துமாவை ஆதாயம் செய்வேன், என்னுடைய சாட்சிகளை நான் பகிர்ந்து கொள்ளுவேன், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சேர்ப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர். இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பேதுருடைய வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஒன்றுமில்லாமல் இருந்த பேதுருவை, ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் இருந்த பேதுருடைய வாழ்க்கையில் நிறைவான நிரம்பி வழிகிற அப்பா ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் கொடுத்தீங்கப்பா. இப்பொழுது இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஒரு பிரேக் த்ரூக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. உம்முடைய வல்லமை தொடட்டும். ஒரு கர்த்தாவே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆச்சரியப்பட விதத்தில் நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் தீர்க்கப்படட்டும். அற்புதமாய் ஒரு வாசலை நீர் திறப்பீராக. நீர் நன்மை செய்வீராக அப்பா. அவர்கள் கர்த்தாவின் நன்மையை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் இருக்க, ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் ஒரு நன்மை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தையும் அப்பா நாங்கள் கடைப்பிடிக்க, உங்களுடைய சித்தத்தை கர்த்தாவை நாங்கள் நிறைவேற்றும்படியாக அதற்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த, எங்களை தாழ்த்த அப்பா கர்த்தாவை உம்மை உயர்த்த அப்பா, பெருமைக்கு இடம் கொடாமல் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் நாங்கள் இடம் கொடாமல் அப்பா உம்மை பற்றி கொண்டு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிருபையை நீர் கொடுத்து எங்களை நடத்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆவலாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, நிரம்பி வழிகிற நன்மையின் நாளாக மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அப்பா காத்திருக்கிறவர்களுக்கு நீர் நன்மை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, விடுதலையை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலையை நீர் கொடுப்பீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். நீரே மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவரை மகிழ்ச்சியாக்குவோமாக. God bless you.